போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. ஏம்மா
இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்கணுமா அம்மா? வேற ஏதாவது நல்ல வேலையாக பார்த்துட்டு போகலாம்ல? குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்கண்ணே. கொஞ்சம் தண்ணி வேணும்ண்ணே. சக்தி, இந்த வீட்டு செவத்துக்கு கூட கண்ணுங்காதான் இருக்குமா. உனக்கு தண்ணி கொடுத்தா உன் நிலைமை தாம்மா எனக்கும். அந்த மேனேஜர் கண் கொத்தி பாம்பா வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காம்மா. அவன் கண்ணில் மட்டும் பட்டேன், தொலைஞ்சேன், அவ்வளோதான். தண்ணி கொடுங்கண்ணே. வேலாயுதம், வேலையை நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நானே மேல வந்தேன். என்ன அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? ஐயா, இந்த பொண்ணை பாருங்க ஐயா, பாவமா இருக்கியா. பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுயா. என்ன ஆனாலும் அம்மா பாத்துக்குவாங்க. நீ ஒண்ணு செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டாம், கீழே போய் வேற வேலையை பாரியா. யோ நில்லியா. தண்ணி கொடுங்கண்ணா. ப்ளீஸ். எடுத்துட்டு போயா. அண்ணா அண்ணா தண்ணிண்ணா. ஏய், யோ தூக்காதே அவளை. இந்த தண்டனை அவளா தானே ஏத்துக்கிட்டா. அவளை தூக்கி விட்டா உன் மேல போயிரும். அவ கிடக்கட்டும், வாயா போலாம். ஐயா, இவ உயிருக்கே ஆபத்தியா. உன் வேலை போயிரும், பரவாயில்லையா? வாயா, வா, கீழே போ, எடுத்துக்கிட்டு போ. போ போய்யா. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? போயா, போய் வேலையை பாரு.
அம்மா அருணாம்மா, நான் வேலாயுதம் பேசுறேம்மா. ம் சொல்லுங்கண்ணே. சரி ஓகே, உடனே நான் கிளம்பி வரேன். சரிம்மா. சரி, டாக்டருக்கு கால் பண்ணிட்டு வரேன். அண்ணே, டாக்டர் வந்தா உள்ள எடுத்துங்க. சக்தி எங்க? மாடியில இருக்காங்கம்மா. இன்னுமா அவளை கீழே கொண்டு வரல? நீங்களும் மனுஷங்களா? மேடம், இது எஜமானி அம்மாவோட உத்தரவு. Shut up! சீ! சக்தி! ஐயோ சக்தி! 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 என்னாச்சு? சக்தி இங்க பாரு! சக்தி! சக்தி என்னாச்சு? எழுந்திரி! சக்தி! சக்தி எழுந்திரி சக்தி! 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 அண்ணா கொஞ்சம் தூக்குங்க. சக்தி! 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 உனக்கு ஒண்ணும் இல்ல சக்தி. சக்தி கண்ணை திறந்து பாரு. சக்தி! மிஸ் அருணா. டாக்டர் பாருங்க டாக்டர், இவள பனிஷ் பண்றேன்னு மாடியில நிக்க வச்சுட்டாங்க. மயக்கமாகி அங்கேயே விழுந்துட்டா. தண்ணி தெளிச்சும் கண்ணை திறக்கல. என்னன்னு பாருங்க டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். ஒரு ஈர துணியால இந்த பொண்ணு காலில் ஒத்தரம் கொடுங்க. ஏமா முதல்ல போய் ஈர துணி கொண்டாந்து போமா. பாத்தீங்கல்ல, நான் மட்டும் இப்ப வரலன்னா இந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தா இருக்கும். உயிர் போனா நீங்க தருவீங்களா? இல்ல மேடம், அம்மாவோட உத்தரவு. அம்மா அம்மா அம்மா, என் அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதுக்கு உங்களுக்கு தண்டனையா உங்களை மாடியில இருந்து குதிக்க சொன்னா குதிச்சிருவீங்களா? இவ யாரோ பெத்த பொண்ணு தானே, இவளுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? எஜமானி அம்மா சொன்னா உடனே அந்த வேலையை செஞ்சிடணும். மாசம் ஆனா சம்பளம் வாங்கிக்கணும். நீங்களும் உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமே. யார் செத்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? இப்படியே உங்க மனசு கல்லா போகும். சீ, உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டதே தப்பு. என் அம்மா ஒரு எஜமானினா இந்த வீட்டுக்கு நானும் ஒரு எஜமானி தான். இப்ப நான் சொல்றேன், இனி இந்த வீட்ல உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்க போலாம். மேடம் போங்க போங்க போங்கன்றல. கண்ணு முழிச்சிருவாள டாக்டர்? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, எல்லாம் சரியாயிரும். தேங்க்ஸ் டாக்டர், நீங்க வந்ததுனால தான் இவளை காப்பாத்த முடிஞ்சது. என்னம்மா இப்படி சொல்ற? நீ எவ்வளவு பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யற, அதுல நானும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சேன், அவ்வளவுதான். இந்த பொண்ணு கியூர் ஆயிட்டாங்க. காலில் பெயின் இருந்தா இந்த டேப்லெட்டை மட்டும் வாங்கி கொடுங்க, சரியாயிரும். ஓகே டாக்டர். அப்ப நான் வரேம்மா. வரேம்மா. தேங்க்ஸ் டாக்டர். சக்தி 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 பாத்து மெதுவா.
வணக்கம் மேடம். ஏன் கண்ணன் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? அருணா அம்மா என்னை வேலையை விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க மேடம். ஏன்? அது வந்து மேடம், எனக்கு என்னாச்சு? என்னையே சோஃபால உட்கார வச்சிருக்கீங்க. சக்தி, ஏன் இப்படி நடந்துக்கிற? மாடியில வெயில்ல நீ என்ன மாதிரி நிலைமையில இருந்த தெரியுமா? எனக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்ததுனால டாக்டரை வர வச்சு உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? என் கூட வாங்க. ஏன் சக்தி, அம்மா என்ன சொன்னாலும் கேப்பியா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க வேலை செய்யணும்னு உனக்கு என்ன தலைவிதியா? சொல்லு. சபாஷ். உட்காரு. இந்த வீட்டோட தலைவி நானா இல்ல நீங்கிறதுல சந்தேகமே வந்துருச்சுடி. நான் ஒரு உத்தரவு போட்டுட்டு போனா நீ எனக்கு எதிரா இன்னொரு உத்தரவு போடுவியா? இவ யாருடி? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி. இவள நம்ம வீட்டு நடு ஹால்ல அதுவும் சோஃபால உட்கார வச்சு டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறியா? யார எங்க எப்படி நிறுத்தணும்னு உனக்கு தெரியாது? எனக்கு போய் மகளா பிறந்திருக்கேடி. நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாத உங்களுக்கு போய் மகளா பிறந்துட்டேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, அம்மா, வேலைக்காரங்கன்னா அவ்வளவு கேவலமா என்ன? அவங்க நமக்காக வேலை பாக்குறாங்க, அதுக்காக நீங்க சம்பளம் கொடுக்கறீங்க, அவ்வளவுதானே? ஏன் நீங்க உங்க வேலையில தப்பு பண்றதே இல்லையா? இல்ல அந்த தப்புக்கு நீங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி இவங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அடிச்சா எப்படி உங்களுக்கு வலிக்குமோ அதே போலதான் எல்லாருக்கும் வலிக்கும். பசியும் வேதனையும் வலியும் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வேலைக்காரங்கன்னா வீட்டுக்குள்ள உங்க அதிகாரத்தை காட்டலாம், ஆனா எப்பவும் உங்க அதிகாரம் செல்லுபடி ஆகாதுமா. ஆமாமா, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? தான் பெரிய தூதரக அதிகாரி, தான் சொன்னபடி வேலைக்காரிக்கு சம்பளம் தர தேவையில்லை, வேலைக்காரி தானேன்னு அலட்சியமா இருந்த தேவயானி கோப்ரகாட நிலைமை என்ன தெரியுமா? வேலைக்காரங்களும் மனுஷங்க தாமா, அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்னு நினைங்க. ஏன்னா ஒரு நாளை போல ஒரு நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பொறுமையா இருக்கிற இவங்க ஒரு நாள் அந்த பொறுமையை இழந்துட்டாங்கன்னா உங்க முகத்துல ஆசிட் அடிக்கவும் தயங்க மாட்டாங்க. அதனால இனிமேலாவது கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீ என் பொண்ணா இருக்கவும் தானே இத்தனை பேர் முன்னாடி எனக்கே பாடம் எடுக்கிற? உனக்கு நான் அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கேன்ல. உன் இடத்துல ஒரு அக்யூஸ்ட் இருந்து உன்ன மாதிரி பேசி இருந்தா அவன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. நான் உன் அம்மா, ஆனா நீ என்னை அதிகாரம் பண்ற. எனக்கான மரியாதையை தர மாட்டேங்கிற. வேலைக்காரங்க ஆசிட் அடிப்பாங்கன்னு நீயே சொல்லிக் கொடுப்ப போல இருக்கு. இத பாரு அருணா, வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்க பண்ணா நான் இப்படித்தான் நடந்துக்குவேன். நீ என்னோட மகளா, எனக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு நீயும் அடங்கித்தான் இருக்கணும். நான் எது பண்ணாலும் நீ அதை கண்டுக்க கூடாது, ஒதுங்கித்தான் போகணும்.
நான் ஒதுங்கி போகணுமா? அப்படியெல்லாம் நான் இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நான் இங்க இருந்தா நீங்க செய்யற எந்த தப்பையும் சுட்டி காட்டுவேன். ஏன் குத்தையும் காட்டுவேன். என்னால உங்களை தடுக்க முடியலனா நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட போவேன். உங்க மேல கம்ப்ளைண்டும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வேலை போகும். உங்க அருமை பெருமை எல்லாம் பத்திரிக்கை மீடியான்னு உலகம் பூரா பரவும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்கன்னு நான் பாக்குறேன். என்னோட ஆசையெல்லாம் என்னோட அம்மா இரக்கமுள்ள மனுஷியா மாறணுங்கிறது மட்டும்தான். அப்படி நான் உங்களை மாத்தி காட்டுவேன். யாரடி மாத்துறது? மாற வேண்டியது நான் இல்ல, நீதான். உன்னை நான் மாத்தி காட்டுவேன். சக்தி, ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல பரவாயில்ல மேடம். முதல்ல நீ உட்காரு. சாரி சக்தி, அம்மாவால உனக்கு எவ்வளவு கஷ்டம். இல்ல மேடம், என்னால நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ரொம்ப கவலையா இருக்கு. தப்பு என் மேல தானே. அதுக்கு அம்மா தண்டிச்சாங்க. முதலாளி அம்மாவும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு தானே. நீங்க தான் மேடம் அவசரப்பட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டீங்க. ஐயோ சக்தி, நீயும் பைத்தியக்காரத்தனமா பேசாத. உன்னோட இந்த அடிமை புத்தி தான் அம்மாவை உன்கிட்ட மோசமா நடக்க வைக்குது. நீயும் நியாயத்தை தைரியமா பேச கத்துக்கணும். இங்க பாரு சக்தி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்பவும் உனக்கு கொடுக்குற சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்த மாட்டேன். இப்ப சொல்றேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வேலையை விட்டு யாராலையும் தூக்க முடியாது. கண்ணானு, அம்மா இனிமேலாவது மனுஷத்தன்மையோட சரிங்க. நடந்துக்கோங்க. இதுல இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா, வாங்கிட்டு வரேன். லக்ஷ்மி அக்கா, அம்மா சக்தியை கூட்டு போய் சாப்பிட வைங்க. சரிங்கம்மா. சக்தி, சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடு. வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன புரிஞ்சுதா? கவனமா இரு. அக்கா பாத்துக்கோங்க. சக்தி, சக்தி, கவிதா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா. உன் முதலாளி அம்மா உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னா. அதை கேட்டதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் என்னால் உடனே கிளம்பி வர முடியல. சாரி. வெயில் அப்படி எவ்வளோ நேரம் தான் நின்ன? அது கொஞ்ச நேரம் தான். என் முதலாளி அம்மாவோட பொண்ணு வந்ததும் எல்லாம் சரியா போயிடுச்சு. கவிதா சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்றுமே ஓடலை தெரியுமா? இப்படி ஒரு வேலை உனக்கு தேவையா சக்தி?